படத்துல வந்து ஹீரோவா இருப்பாரு, நிஜத்துல வில்லனா இருப்பாரு அப்படிங்கறது தான் தெரிய வருது. எப்படி இவருக்கு வந்து இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க? இவரு ஹீரோ. இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து நம்மளுக்கு மோடி அரசாங்கமே போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு இதுக்கு எந்த பர்மிஷனுமே கொடுக்காம மோடி அரசாங்கத்தோட ஒரு 2.0 வந்து செயல்படுது. இந்த இஷ்யூக்கு நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம கிடையாது. ஆனா ஜனநாயகம் படம் 23rd ரிலீஸ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எங்க விஜய் அண்ணாவை இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரசிகனோட பெயினுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த ஜனநாயகன் மூவி. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் ஜனநாயகன் மூவியை கொண்டாடதான் போறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா கண்டினியூவா நிறைய விஷயம் வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல டெல்லியில. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா கர்நாடகால இருந்து தண்ணி நாங்க திறந்தே விட மாட்டோம்ன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு விவசாயிகள் ஆத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். மட்டும் கிடையாது, டெல்லியில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் ஆர்டர் பண்ணி யார் ஆர்டர் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா யாராச்சும் அந்த இடத்துல போராடிட்டு இருக்கவங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்க டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஆர்டர் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பயங்கரமா ஒரு விஷயமா ஓடிட்டு இருக்கு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். சரி, இதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஏதாவது பேசுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரு நான் நீட்டெல்லாம் எதிர்க்கிறேன், ஆனா பிஜேபி நான் எதிர்க்க மாட்டேன்ற லெவல்ல ஒரு நிலைப்பாடோட தான் இருக்காரு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அப்புறம் இவனுங்களுக்கு, அதாவது தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸா இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்க அடிக்கடி கண்டினியூவா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதாவது இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க, நிறைய விஷயம்ல நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க ஜனநாயகனுக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இவங்களோட பதில் என்னவா இருக்கு தெரியுமா? ஏங்க ஜனநாயகன் படம் தாங்க முக்கியம், இதெல்லாம் முக்கியமான்ற லெவலுக்கு ஒரு அம்மா பேசிட்டு இருக்கு. சோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஜேபி அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா போராட்டத்துல வந்து இறங்கி இருக்காங்க. அது நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே தப்பும் சொல்லவே இல்லை, பட் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா அந்த அங்க போராடிக்கிட்டு இருக்க அந்த மாணவர்களுக்கு எதிரி அந்த மாணவர்களை எதிர்த்து போலீஸ்காரங்க வந்து தடியடி அப்படி இப்படின்னு போட்டு, குறிப்பா பெண்கள் மேல பாலியல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்டேன்னா உண்மையிலே சொல்றேன், இந்த லெவலுக்கு நீங்க பண்ணுவீங்களாயான்ற லெவலுக்கு நான் யோசிக்க வச்சுட்டாங்க. பெண்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா பெண்களை நீங்க போட்டு அடிக்கணும் இது பண்ணணும்ன்றது ஒண்ணுமே கிடையாது. போராட்டம்ன்றது வந்து நம்ம நார்மலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த போராட்டம் வன்முறை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ அதுதான் டெல்லியில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க எந்த மாதிரி இப்போ இது பண்றாங்கன்னா, லத்தில முன்னாடி ஆணி வந்து குத்தி வச்சுக்கிட்டு அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுல நிறைய பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா ஓட்டையா இருக்கு, அவ்வளவு அடி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, மனுஷங்க நினைச்சாங்களா இல்ல மாடு நாய் நினைச்சிருக்காங்களா மனுஷங்களை? இந்த இடத்துல சப்போஸ் இந்த மாதிரி அடிக்கிறாங்களே போலீஸ்காரங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் யாரோ ஒரு ஆளு சப்போஸ் இவங்க வீட்டை சேர்ந்தவங்களாவோ இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ போலீஸ்காரங்களை தெரிஞ்சவங்களாவோ இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டு அடிப்பாங்களா? இல்ல நான் கேட்கிறேன், இல்ல அவங்க ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க, எப்படியும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும், அப்ப அதனால அவங்க போராட மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? போராட மாட்டாங்களா? அதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நார்மலா யோசிச்சு பாருங்களேன், ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த போராட்டம் வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னார்வலரா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்காக சாப்பாடு செஞ்சு வந்து கொண்டு வந்து கொடுக்கறது, இல்ல அங்கேயே சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அங்க நடக்கும். ஆனா இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆன்லைன், அதாவது என்ன சொல்றது, இப்ப இருக்கிற அந்த மொபைலையோ இந்த சோசியல் மீடியாவை எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜொமேட்டோ ஸ்விக்கில இப்ப நான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜொமேட்டோ இல்ல ஸ்விக்கில ஒரு ஆர்டர் போட்டுறேன். இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு ஆர்டரை போட்டு விட்டு அந்த எங்க போராட்டம் நடக்குதோ அந்த போராட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த இடத்துல போராடுறாங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க டெலிவரி பண்ணிருங்க, நீங்க பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களே பணத்தை கொடுத்து டெலிவரி பண்ணி போராட வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுங்க.
விஷயத்த பார்க்கும்போது எனக்கே ஒரு விஷயம் தோணுது, ஆனா பரவாயில்லையே நல்லா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் போக கூடாதுதான். ஆனா ஜொமேட்டோ ஸ்விக்கிக்காரங்களாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்போ ஒருத்தவங்க அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜொமேட்டோக்காரர் வர்றாரு, சார் இன்னுங்க பார்சல். நான் ஆர்டரே பண்ணவே இல்லையா? இல்ல ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க, யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம். அதுல என்ன ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 3000 4000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா எடுத்துட்டு வருது, இவ்வளவு பெருசுல ஒண்ணு எடுத்துட்டு வருது, அதுல என்னென்னமோ சாப்பாடுலாம் இருக்கு, குலாப் ஜாமுனு, ரொட்டி, பன்னீர் சப்ஜி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. சொல்றாங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுறாங்கன்னு வைங்க. இது ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்க போராடுங்கன்னு சொல்லு. இப்ப நான் என்னால போக முடியல, நான் இப்ப என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு போக முடியலன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்காக பண்ணணும், எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா சரி நம்ம ஒரு ஆர்டரை போட்டு விடுவோம். அவங்க யாராச்சும் நாம போகல அப்படின்னா நம்மளால யாராச்சும் ஒருத்தவங்க பயனடையட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போராட்டத்துக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறது புதுசா இருக்கு. இது வேற எங்கேயாச்சும் போராட்டம் நடந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க. உங்க ஏரியால இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்டர் போட்டு விட்டீங்கன்னா அவங்களும் நல்லா போராடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பசங்களை போட்டு அடிக்கிறது, சொன்னது இரும்பு ராடை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் கிடையாது, கட்டையில முன்னாடி ஆணியை வச்சு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சோ இத பார்த்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி பஞ்சாப்காரங்க எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க. பஞ்சாப்காரங்க நார்மலா தெரியும், அடிதடினா முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ஆளு. நம்ம நிறைய பார்த்திருப்போம், மிலிட்டரி எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சாபியன்ஸ் வந்து நாங்க உங்களுக்காக வந்து நிக்கிறோம், எவனாச்சும் அடிச்சாங்கன்னா ஒரே வெட்டு அப்படின்னு சொல்லி அருவாளோட எல்லாரும் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. யாராச்சும் உங்க மேல கைய வச்சாங்கன்னா அடி நாங்க தாண்ட அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாணவர்களுக்காக வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தன்னாளவர்களா வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. காய்ஸ், இந்த டெல்லி ப்ரோட்டஸ்ட்ல இன்னைக்கு போலீஸ் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களும் ஒண்ணு. அதாவது இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க வந்து, அதாவது சர்தார் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா லீகலாவே வந்து இந்த மாதிரி வாள், பெரிய வாள், இந்த மாதிரி ஈட்டிகளை வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் அக்ரெசிவ் பர்சன் சொல்றாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, நேத்து வந்து போலீஸ் அட்டாக் பண்ணும்போது இவங்க வந்து அதாவது ஹரியானா மற்றும் பஞ்சாப் பார்டர்ல வந்து இவங்களை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அதை தாண்டியும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து உள்ள இறங்கிட்டாங்க. இதனால என்னன்னா, நேற்று போலீஸ் அட்டாக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்ரெசிவா வந்து திருப்பி போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே பயந்துகிட்டு போலீஸ் வந்து இப்போ டோட்டலா வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பா எதுக்காக அவங்க வந்திருப்பாங்கன்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சு, விவசாயிகள் வந்து போராடிட்டு இருந்தாங்க டெல்லியில. சோ அதுல பஞ்சாப்காரங்க தான் நிறைய பேர். அதுக்கு எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் எதுவுமே காது கொடுத்துக்கு கேட்கவே இல்லை. சோ இப்ப மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா சரி மாணவர்களுக்காக நம்ம வந்து என்ன சொல்லுது, அவங்க கூட வந்து நிப்போம்னு சொல்லி அவங்க வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இவ்வளவு பூதாகரமா போயிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீட்டுக்கு எதிராக நம்ம விஜய் அவர்கள் ஏதாச்சும் போடுவாரு, ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்லியிருக்காருன்றதையுமே சொல்றேனே. நம்ம ராகுல் காந்தியும் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோட சேர்ந்து நானும் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, நீட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்கன்னா அதுவே ஒரு கான்ட்ராடிக்டா இல்ல? ஏன்னா கொண்டு வந்ததே நீ 2013 காங்கிரஸ் ஆட்சியில தான் நீட்டுன்றது ஒண்ணு வருது உள்ள. அத பிஜேபியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீட்டை எதிர்த்து நீ வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, ஏன்னா கொண்டு வந்ததே நீயும் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா என்னடா அது? எங்க அப்பன் செத்துட்டான்னு நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா, கொலை பண்ணவனு வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா இது என்னடா இது அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. அப்போ ராகுல் காந்தி இப்ப மாதிரி போராடிக்கிட்டு இருக்காருன்னா போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. இதுக்கு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்ப ராகுல் காந்தி வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு, இது வந்து கண்டனத்துக்குரியது, நான் வந்து இதுக்கு வந்து இது பண்றேன் எதிர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயமா நீட்டுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் அதைத்தான் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. நீட் தேர்வு அறவே கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நேற்றைய தினம் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி கைது பண்ணது நேத்து நைட்டு, இவர் அடுத்த நாள் தான் இதுக்கு ஒரு கண்டனத்தையே போடுறாரு. ஏங்க என்னைக்கு கைதானாரோ அன்னைக்கே போட்டாதானே அது கரெக்டா இருக்கும். நீ நாளைக்கு வந்து போட்டீங்க அப்படின்னா இது என்னது? உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர், நீங்க பதவி இருக்கும்போது அவர் கையும் சேர்த்து நீங்க தூக்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க இருந்து கூட்டணி கட்சின்ற மாதிரி தான் தோணுது. என்னத்த பண்ண போறாங்கன்னு சத்தியமா புரியவே இல்லை.
தான் கூட்டணியில் இருக்கிறவன் கைதாரானா இவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, இவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க. சோ இந்த நீட் விஷயம் வந்து டெல்லியில வந்து போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு மோடி அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் வந்து போராடுறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட அந்த இடம், ஸ்பெசிபிக்கா அந்த இடம் வந்து நீங்க எந்த இது விஷயத்துக்காக வேணா போராடலாம். நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 தனித்தனியான விஷயத்துக்கு மக்கள் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி போராடுறதுக்கு ஒரு இடமும் இல்ல. அதைத்தான் மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோடி அரசாங்கத்துக்கு எதிர்த்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவரே நீங்க போராடுங்கன்னு சொல்லி இந்த இடம் கொடுக்கறாங்க. ஆனா விஜய் அவர்கள் நான் நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு நான் ஆதரவா நிப்பேன்லாம் சொல்லிட்டு அதுக்கு போராடுறதுக்கே நீங்க விட மாட்டேங்கிறீங்க. போராடுறவங்களையும் பாத்தீங்க அப்படின்னா கைது பண்ணி உள்ள தூக்கி போடுகிறேன். இது என்ன மாதிரின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து நம்மளுக்கு மோடி அரசாங்கமே போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு இதுக்கு எந்த பர்மிஷனுமே கொடுக்காம மோடி அரசாங்கத்தோட ஒரு 2.0 வந்து செயல்படுது அப்படிங்கறது தான் வந்து இது. இன்னைக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்கல தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண. எனினும் மக்கள் இளைஞர்கள் வந்து அங்க போராட்டம் பண்றதுக்கு தயாராக இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், விஜய் வந்து ஜந்தர் மந்தருக்கு வந்து அந்த மக்களோட போராட்டத்தில் நின்றுகிட்டு இருந்தாருன்னு சொல்லி போய் பிரபாகண்டா பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு அது நாம மட்டுமா பேசுறோம், இந்தியா டுடேல பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுனதுக்கு அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கேக்குது, ஏங்க நானே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை மீடியா வந்து சந்திச்சிருப்பேன், ஆனா பிஎம்ஆ இருக்கிறவரும் மீடியா சந்திக்க மாட்டேங்கிறாரு, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல முதல்வராக இருக்கக்கூடிய விஜயும் மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. Even one live press interview, which makes me more. That's one more. இன்னும் யாரெல்லாம் கலாய்க்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ தெரியல. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சீமான் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. சீமான் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, என்ன அப்படின்னா கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வரணும், பொதுப்பட்டியலுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் பொதுப்பட்டியல நீங்க கொண்டே வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு உரிமை என்ன இருக்குன்னு சொல்லி சீமான் அண்ணன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு தெளிவான தைரியமான ஒரு ஸ்பீச்சை விஜய் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். இதைத்தான் விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. சீமான் இருக்கிற தைரியம் ஏன் விஜய் அவர்களுக்கு இல்லைன்றதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இல்லைன்னா ஏன் மாநிலத்துல நீட்டு கிடையாது? எனக்கு ஏற்கனவே இருந்த கல்வி முறையே சிறப்பு. என் பிள்ளைகளை இந்திய மருத்துவ குழுமம் வந்து அங்கீகரிக்க வேண்டாம். நான் வேண்டாம், என் பிள்ளைகளை நீ வந்து அங்கீகரிக்க வேண்டாம். என் மண்ணுக்கு என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்கட்டும். வேணா நீட்ல படிச்ச உன் பிள்ளைகளை கொண்டு வா, என் பிள்ளைகளும் கொண்டு வரேன். எவன் சிறந்த மருத்துவராக இருக்காரான்னு பார்த்துக்குவேன், அவனை நீ அங்கீகரி. அப்படிதான் நீங்க கல்வியை கிடைச்சிடக்கூடாதுன்னு உனக்கு பயந்துக்கிட்டு நாங்க போறோம், ரஷ்யாவுக்கு போறோம், பிலிப்பைன்ஸ் போறோம், சீனால போய் படிக்கிறோம். அங்க கல்வி வந்து குறைந்த கட்டணத்துக்கு கிடைக்குது. நம்ம பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிறோம். திருப்பி வரும்போது ஒரு நிலை எழுதணும்ன்ற, அதுக்கு 6 லட்ச ரூபா கட்டணுங்கிற. அப்ப நீங்க எனக்கு வந்து எந்த வழியிலையும் இந்த கல்வி வந்து கிடைச்சிடக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அதை வந்து இது ஒரு புரட்சி, அதில் தூக்கி வீசணும், இவங்களை கிழிச்சு தூர போடணும். போடா நீட்டு, அங்கே நீட்னா அங்கே போய் நீட்டுறா அப்படின்ட்டு போயிடணும். அந்த மாதிரி அடிச்சாதான் நோருங்க. இப்ப சந்திரசேகராவை போட்டுக்காரு பாருங்க, 100 விழுக்காடு 100 தேர்ச்சி பெற்ற என் மாநில பிள்ளைகளுக்கு தான் இடம்ட்ட. இப்ப ஒரு விஷயங்க, இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன், விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா கர்நாடகாக்காரன் நான் தண்ணியே என்கிட்ட இல்ல, நான் தண்ணி உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இதுக்காக மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு டேம் ஆத்துக்கு நடுவுல நின்னு, நீங்க பாத்திருப்பீங்க, கத்தி படம் பாத்திருப்பீங்க, அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்துல எல்லாரும் இறங்கி கழுத்தறுத்து இறந்து போயிருவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு போல, பட் இவங்க போராடுறாங்க. வணக்கம் ராஜிகா. விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி முக்கொம்பு அணை காவேரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஆத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க விவசாயம் பண்ணி எங்களுக்கு அந்த ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி நீங்க கொடுத்தா மட்டும் தான் நாங்க விவசாயமே பண்ண முடியும், அதை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் ஆத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் விஜய் அரசாங்கம் என்ன பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றதே தெரியல. ஆனா விஜய் அரசாங்கம் ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுதுங்க, தாவேக்கா. என்ன அப்படின்னா திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே, அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலையை மட்டும் கரெக்டா ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, திமுக வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா காலை உணவு திட்டம் அவ்வளவுதான். ஆனா இவங்க எப்படி தெரியுமா அந்த பேரை மாத்திருக்காங்க, காமராஜர் காலை உணவு திட்டமா? என்னையா அது? திமுக ஆட்சியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட திட்டம் தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் பெரிய மேட்டரா இருக்குல்ல. இப்ப பெரிய விஷயமா நடக்கக்கூடிய இது ஒண்ணுதானே, வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு பெரிய விஷயமா தெரியவே இல்லையில.
புரியலைங்க, என்ன பண்றதுன்னே புரியல. திட்டத்துக்கு பேரை மாத்துறதுக்கு தான் உங்களுக்கு பெரிய வேலையா? அந்த திட்டம் செயல்படுதுன்னா செயல்படும். காலை உணவு திட்டம், அதுல எங்க இருந்து திமுகன்னு வந்துச்சு, எங்க ஸ்டாலின் வந்துச்சு, எங்க கலைஞர்னு வந்துச்சு? காலை உணவு திட்டம்ன்றத பேரு இருந்தா உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அதை மாத்தினாதான் பெரிய விஷயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கடைசியா பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு அம்மா பேசி வச்சிருக்குங்க. நான் அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, என்னங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா உங்களுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆறதான் பெரிய விஷயமா அப்படின்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆறதான் பெரிய விஷயம், எங்களுக்கு மத்தது எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லுது. அதாவது இது எவ்வளவு பேரோட உழைப்பு தெரியுமா? 2 வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 23ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் இது பண்றீங்க. நீங்க ரிலீஸ் பண்றதை இது பண்ணக்கூடாது. டெல்லி இஷ்யூக்கு நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம கிடையாது. ஆனா ஜனநாயகம் படம் 23rd ரிலீஸ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எங்க விஜய் அண்ணாவை இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரசிகனோட பெயினுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த ஜனநாயகன் மூவி. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் ஜனநாயகன் மூவியை கொண்டாடதான் போறோம். நாங்க எதுவுமே சொல்லலைங்க, நாங்க எதுவுமே சொல்லல. நீங்க படத்துக்கு போய் பாருங்க, என்னமோ பண்ணுங்க, எங்களுடைய பிரச்சனை அது ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஆனா எங்க பிரச்சனை எதுல இருக்கு அப்படின்னா, நீங்க படம் ரிலீஸ் பண்ண போறீங்க, அத ஒரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் என்ன மாதிரி சொல்றாரு, ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க எங்களுக்கு அந்த ஒரு கேள்விதான். படம் வரும் போகும், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு படம் வருது, அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும். அதே மாதிரிதான் ஜனநாயகம் படமும் வரப்போகுது, நீங்க போய் செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க, நீங்க உங்களோட இதை பண்ணுங்க. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப மக்கள் எந்த ஒரு இதுல பண்றாங்க, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சரியான தண்ணி கிடையாது, மின்வெட்டு நிறைய இருக்கு, விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கான், மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் மேகதாதுல எல்லாம் அதை பத்தி எல்லாம் தெரிய சொல்ல மாட்டாரு. ஓசூர்ல நொறையா போனா என்ன போனா என்ன, அதை பத்தில அவருக்கு கவலை கிடையாது. ஆனா இவருக்கு பெரிய கவலை என்னன்னா, ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களா இல்லையா, அதுதான் இவருடைய பிரச்சனை. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க சம்பந்தமே இல்லாம திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவை எதுல இருக்குன்ற மாதிரி தானே இருக்கு. நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க இது பண்றீங்க, குரல் கொடுக்குறீங்க? ஜனநாயகம் இதுக்குத்தான் கேள்வி வருது, இந்த ஒரு விஷயத்தான் கேள்வி வருது. அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? ஏன்டா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆறதான் பெரிய பிரச்சனையா? நான் கேட்பானா கேட்க மாட்டானா? படம் ரிலீஸ் ஆகட்டும், அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவங்களும் மத்தவங்க உங்க கூட இருக்கிறவங்களும் அதைத்தான் செலிப்ரேட் பண்ணுவோம் மாதிரி பண்ணும்போது அப்புறம் யோசிப்பான்ல, ஏன்டா எங்களுக்காக நீங்க வந்தீங்க, ஆனா படத்தை இந்த அளவுக்கு நீங்க கவனிச்சு இது பண்றீங்க அப்படின்னா எங்களுடைய பிரச்சனையும் நீங்க பாருங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க சொல்றீங்க. ஆனா மக்களோட பிரச்சனைகளை ஒரு பொருட்டா கூட நீங்க மதிக்காம அதை அந்த அளவுக்கு கூட கண்டுக்காத நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் மக்கள் கேள்வி கேட்கத்தானே செய்வான். உடனே ஜனநாயகன் படத்தை நீங்க போய் பார்க்காம இப்ப எங்களுக்கு என்ன, இப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி பேர் பார்த்துட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் மேல பிரச்சனையா? மக்கள் நான் அதுதான் கேட்கிறேன், இவ்வளவு உங்களுக்கு இதா இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக ஆட்சிக்கு தொலைஞ்சீங்க? மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களுக்காக எல்லாம் பண்ணக்கூடியவர், மக்களுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர் தொலைஞ்சிருப்பாருல. நீங்க தொலைஞ்சீங்க, ஏன் உசுர வாங்குறீங்க? நீங்க உங்களுக்கு படம் தான் பெரிய விஷயம்னா படத்துல நடிங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, சூப்பரா கொண்டாடுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. சூப்பர், நாங்களும் பாக்குறோம், எங்களுக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அரசாங்கம் தானே, அதுக்கு அரசு தானே கேள்வி கேட்கணும். அப்ப அரசும் எதுவும் பண்ணாது, மக்கள் கேள்வி கேட்கறதுன்னு இது பண்ண விடாது, அதையும் கண்டுக்காம உங்களுடைய படத்தை மட்டும் நீங்க கொண்டாடினீங்கன்னா அப்புறம் மக்கள் கேட்கதான் செய்வான், வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு மக்களும் ஒரு இதுதான், எல்லா விஷயமும் தெரியும், எல்லாமே தெரியும், யாரு நமக்கானவன்னு தெரிஞ்சும் ஓட்ட கொண்டாந்து உங்களுக்கு குத்துனா அப்புறம் வேற என்னத்தை நாங்க உங்ககிட்ட வேற என்னத்தை நாங்க எதிர்பார்க்க முடியும்? இப்படியே பேசியே நாங்க செத்து போயிருவோம், வேற ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.